வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் குரு பயிற்சி 2024 அனைவரையும் வசப்படுத்தும் திறமை பெற்ற ரிஷபராசி மக்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறது என்பதை நாம் இந்த பதிவில் பார்ப்போம். இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான சோதனை நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பயிற்சியாகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக சோதரர்களால் பார்க்கப்படுகிறது. குரு பயிற்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விடுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான நல்ல பலன்களையும் பார்வையும் தருகிறது. இதன் காரணமாக ஜாதகர் சுப பலன்களை பெற்று நலமுடன் வாழ்கிறார். சோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் ஜீவன் என்று அழைக்கப்படுகிறார். சனி பகவானுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் ஒரு கிரகமாக இது குரு பகவான் கருதப்படுகிறது. மற்றும் இவர் சுமார் 12 அல்லது 13 மாதங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2023 அன்று குரு பகவான் தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பனான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தார். இப்பொழுது குரு பகவான் 2024ஆம் ஆண்டு ரிஷபராசியில் அரக்கன் எனும் என்று கூறப்படும் சுக்கிரன் ராசியில், அதாவது ரிஷபராசியில் குரு பயிற்சிக்கப் போகிறார். குரு பகவான் மே 1, 2024 அன்று மதியம் 2:29 ரிஷபராசியில் அவர் நுழைகிறார். அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 ரிஷபத்திலிருந்து எழுச்சி நிலைக்கு வருகிறார். இந்த குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகளை மீண்டும் தொடங்கலாம். குரு பகவான் அதே ரிஷபராசியில் இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10 மணிக்கு அவர் வக்ர நிலையில் செல்ல ஆரம்பிப்பார். இந்த வக்ர இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் 1:46 வரை தொடர்கிறது. குரு பகவான் ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளில் மீது விடுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அவர் அந்தந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்க செய்வார். குரு பயிற்சி 2024 ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறது என்பதை நாம் பார்ப்போம். இந்த ராசி பலன்கள் யாவும் சந்திரன் ராசி அடிப்படையாக கொண்டது. உங்கள் சந்திரன் ராசியை அறிந்து கொள்ளுங்கள். அதன் பிரகாரம் நீங்கள் இதை பார்க்கலாம். குரு பயிற்சி 2024 அனைவரையும் வசப்படுத்தும் திறமை பெற்ற ரிஷபராசி மக்களுக்கு குரு பகவான் தங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறார். இந்த பயிற்சி காலத்தில் குரு பகவான் உங்கள் முதல் வீட்டில், அதாவது உங்கள் சொந்த ராசியில் ரிஷபராசியில் வந்து நுழைகிறார். 2024 குரு பயிற்சி ரிஷபராசியில் இருப்பதால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் 2 செயல்படாத வீடுகளின் அதிபதியாக குரு இருப்பதால் சுக்கிரன் ராசியில் மிகவும் சாதகமான பலன்களை அவர் தருவார். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டின் அதிபதியின் பெயர்ச்சி உங்களுக்கு இரகசிய போதனைகள் மற்றும் இரகசிய அறிவை வழங்க உதவுவார். நீங்கள் சோதிடம், ஆராய்ச்சி போன்ற பாடங்களில் அல்லது எந்த உளவுத்துறையிலும் சிறப்பாக செயல்பட உங்களால் முடியும். அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தொண்டு, மதம், தந்திரம், மந்திரம் போன்ற வேலைகளையும் செய்யலாம். 11ஆம் வீட்டின் அதிபதி உங்கள் ராசிக்குள் நுழைவதால் நிதி ஆதாயங்கள் ஏற்படும். நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் முயற்சி செய்வதை காண்பீர்கள். இதற்காக முடிந்தவரை முயற்சிப்பீர்கள். அதனால் ஆதாயம் அடைவீர்கள். இதனால் உங்கள் நிதி நிலைமை மேம்படுத்தும். சமூகத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய தன்மை இருக்கிறது. இருந்தபோதிலும் உங்கள் ராசியில் இந்த வீடுகளின் அதிபதி இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே உங்களுடைய உடல்நிலையும் நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். வயிற்று நோய்கள், வயிற்று கோளாறுகள் மற்றும் வளர்சிதை மாற்றம் போன்ற தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கும் இடத்தை பார்ப்பார். இது உங்கள் குழந்தைக்கு நன்றாக இருக்கும். அவர்கள் வளமுடன் நலமாக படித்து வாழ்வார்கள். குரு பயிற்சியில் நீங்கள் ஒரு காதல் உறவு இருந்தால் குரு பயிற்சி அந்த அன்பிற்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார் மற்றும் நீங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பீர்கள். குருவின் அருளால் உங்கள் காதல் திருமணமும் இந்த வருடம் நடக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இந்த அமைப்புள்ள குரு உங்கள் 7ஆவது வீட்டை முழு 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை பெருமளவு குறையும். யாவும் நலமாக முடியும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் 7ஆவது வீட்டில் சனியின் பார்வை இருந்தாலும் அந்த சவால்களை சமாளிப்பதில் குரு முக்கிய பங்கு வகிப்பார் மற்றும்
உங்கள் உறவை காப்பாற்ற தன்னால் முடிந்த அனைத்தையும் குரு பகவான் உங்களுக்காக செய்வார். குரு 9ஆம் வீட்டில், அதாவது அதிர்ஷ்ட வீடாக இருப்பதால் நீங்கள் தொடர்ந்து செல்வீர்கள். உங்களுடைய குறிக்கோளை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்கும். அதில் வெற்றி பெறுவீர்கள். மத நடவடிக்கைகளுக்காக சிலர் யாத்திரை குடும்பத்துடனும் சில சமயங்களில் தனித்தனியாகவும் செய்யக்கூடிய தன்மையில் இருக்க சுப மற்றும் புனித தலங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதனால் நீங்கள் திருப்தியை பெற்று மனநிறைவுடன் வாழ்வீர்கள். அதிகப்படியான வழிபாடு என்பது ரிஷபராசி மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆகவே அதிகப்படியான வழிபாடுகள் உங்களுக்கு நல்லதல்ல. ஆகவே உங்களுடைய குலதெய்வத்தை எப்பொழுதும் கைவிடாதீர்கள். அதற்கு தகுந்தவாறு செயல்படுங்கள். எனவே விதிகளை பின்பற்றி வசதியாக வழிபடுவதன் மூலம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மகிழ்வித்து வெற்றி பெறுவீர்கள். மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் குரு வக்ர நிலையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நலப் பிரச்சனைகளை குறித்து குறிப்பாக கவனமாக இருங்கள். நீங்கள் அந்த நேரத்தில் நோய்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆண்டின் கடைசி மாதங்களில் அக்டோபர் 9 முதல் குரு வக்ரம் மாறும்போது உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதட்டங்களையும் பரபரப்பையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அல்லது காதலருக்கும் இடையே பணம் சம்பந்தமாக சில வாக்குவாதம் ஏற்பட்டு சச்சரவுகள் முடியலாம். ஆகவே கவனமுடன் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. சிலருக்கு தங்கள் வாழ்க்கையில் தங்கள் மாமியாரிடமிருந்து ஒரு பெரிய குறுக்கீடு உண்டாகி இருக்கலாம். இதனால் உங்களுக்கும் அது சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். நீண்ட பயணங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு. எனவே முழுவதியாக தயார் செய்யும் நிலையில் எப்பொழுதும் பயணத்தை திட்டமிடுங்கள். இயந்திர கோளாறுகள் வராத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். வண்டி ஓட்டும் நபர் யாவரையும் நன்கு கவனித்து செயல்பட வேண்டும். பரிகாரம்: வியாழன் முதல் குரு பிரகஸ்பதியின் பீஜ மந்திரமான ஓம் கிரான் கிரீன் கிரான்சா குருவே நமக என்பதை நீங்கள் தவறாமல் உச்சரிக்க வேண்டும். இல்லையில் வாரம் ஒரு முறை சிவன் கோயில் சென்று தட்சாமூர்த்தியை அபிஷேகித்து அவருக்கு ஆடை அலங்காரம் செய்து முழு கண்களாலும் இரு கண்களாலும் உள்வாங்கி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். யாவும் நலமாகும். இப்பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆவண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.